Good morning to one and all present here. A very warm and joyous welcome to this beautiful celebration filled with love, harmony, music, and festive cheer. Christmas is not just a season, it's a feeling of love, hope, peace, and togetherness. On behalf of Kalikavari College of Fine Arts, it gives me immense pleasure to welcome our respected dignitaries, beloved faculty members, talented students, and dear friends gathered here today to celebrate the spirit of Christmas, a festival that reminds us of compassion, sharing, and joy. With hearts full of gratitude and joy, let us begin this auspicious celebration by invoking the blessing of the Almighty. எந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியும் இறைவன் அருளோடு தொடங்கினால் அது சிறப்பாக அமையும் என்பது நம் மரபு. மன அமைதி, ஒற்றுமை மற்றும் நல்வாழ்வு பெற இறைவனை நினைத்து இந்நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறோம். இறைவணக்க பாடலை பாடுவதற்கு எம் கல்லூரியின் அனைத்து ஆசிரியர் பெருமக்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்கவும்.
உதித்ததா வாக்கு இன்று வருவாராரே. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய செயலை தந்தை அவர்களே, சிறப்பு விருந்தினர் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, பணியாளர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பையும் பகிர்வையும் அடிப்படையாக கொண்ட இயேசுபாலன் பிறப்பு நிகழ்ச்சியை சித்தரிக்கும் இந்த கிறிஸ்மஸ் விழாவானது இன்று கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பு மனிதர்களுக்கு மிகவும் இக்காலகட்டத்தில் ஒரு தேவையான ஒரு பண்பாகும். பகிர்வு எங்கே வரும்? அன்பு இருக்கிற இடத்துல தான் பகிர்வு இருக்கும். அப்போது அத்தகைய அன்பையும் பகிர்வையும் அடிப்படையாக கொண்ட இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவது நம் அனைவரின் முக்கியமான கடமையும் அதில் ஒரு மகிழ்வையும் நாம் பார்க்கின்றோம். அத்தகைய ஒரு சிறப்பானதொரு இன்றைய திருநாளில் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் சிஸ்டர் சவரன் மேரி அவர்கள். இவர் மரியின் ஊழியர் சபையில் பல ஆண்டுகளாக பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். தென்னிந்தியா வட இந்தியா 2 பகுதிகளிலும் பணியாற்றி பல அனுபவம் மிக்கவர். தற்போது திருச்சியில் இந்த சபை தோன்றிய தலைமையகமான இந்த ஊரில் இல்ல தலைவியாக திகழ்ந்து வருகிறார். எல்லா பொறுப்புகளுக்கும் மேலாக அன்பு பக்தி பொறுமையின் சிகரமாக திகழ்பவர் நம்மிடையே வந்திருக்கின்றார். அத்தகைய ஆற்றல் அனைவரிடமும் இருப்பது அரிதான ஒன்று. ஏன்னா அந்த பணியில் இருப்பவர்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம். அந்த வகையில் நம்ம சிஸ்டர் அவர்கள் முக்கியமாக உடல் நலம் குன்றியோரை பராமரிப்பது என்பது எவ்வளவு ஒரு பெரிய கடினமான காரியம். அத்தகைய சிறந்த பணிகளில் சிறந்து விளங்குபவராக திகழ்பவர் நம் செயலர் தந்தைக்கு மிக பல ஆண்டுகளாக பழக்கமிக்கவர், நல்ல குணம் படைத்தவர். இத்தகைய ஒரு சிறந்ததொரு சிஸ்டர் அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மிடையே வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. அவரை கலைக்காவிரி குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக நம்மிடையே வந்துள்ளவர் டாக்டர் ஃபாதர் ஸ்டீஃபன் அவர்கள். அவர்கள் புனேயில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். நமக்கும் புதிய கலைக்காவிரிக்கு புதிய மாணவர் அல்ல. அவர் நமக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் பல வகைகளிலும் நல்ல பணி ஆற்றி அனுபவம் மிக்கவர். அத்தகையதொரு சிறந்த மாமனிதர் நம்முடைய இன்று வந்திருக்கின்றார். அவரையும் கலைக்காவிரி குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இத்தோடு நமது கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் இசைத்துறை பேராசிரியருமான முனைவர் நடராஜன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கின்றார். அவரை கலைக்காவிரி குடும்பத்தின் சார்பாக மிக்க மகிழ்வோடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் கலைக்காவிரி குடும்பத்திற்கு நெருங்கிய தொடர்புடைய பல பணியாளர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக மாரியப்பன் சார் மற்றும் பல அன்பர்கள், முன்னாள் மாணவர்கள், பகுதி நேர பணியாளர்கள், கலைக்காவிரிக்கு தொடர்புடைய பல வகையிலும் தொடர்புடைய பல பணியாளர்கள், சிஸ்டர்ஸ் கூட வந்திருக்கிறவங்க, நம்ம ஃபாதரோட அம்மா வந்திருக்காங்க. ஸோ எல்லாரையுமே கலை குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். மாணவ செல்வங்களை உங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம்.
அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அனைவருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Request the dignitaries to kindly take their places on the dais as it's time to honor our chief guest for the day. நம்முடைய கல்லூரியில் இந்த ஆண்டு மாணவ செல்வங்களுக்கு உடை வாங்குவதற்கு பலர் உதவி செய்திருக்கிறார்கள். அவரில் நம்முடைய முன்னாள் மாணவர் தம்பி நோயல் அவர்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். மேடம் சித்ரா அவர்கள் வர இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களில் ஒரு சிலர் பெயர் சொல்ல விரும்பாத 2 ஆசிரியர் பெருமக்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களையும் நன்றோடு நினைவு கூறுகின்றேன். பகுதி நேர பள்ளியில் 1995ஆம் ஆண்டு அரங்கேற்றம் செய்த ஒரு மாணவி ஐரீன் எட்வர்ட் என்பவர் கனடாவிலே ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். அவர் குடும்பத்தோடு வந்து போன வாரம் நம்முடைய கல்லூரியெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு கிறிஸ்மஸ் சமயத்தில் கல்லூரி மாணவ செல்வங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவரும் உதவி செய்திருக்கிறார். அவர்கள் குடும்பம் வரவில்லை, இருந்தாலும் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் முடியும் வரை மாணவ செல்வங்கள் எல்லோரும் இருந்து நீங்கள் இதை கொண்டாட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ. Thank you. Dance is the hidden language of the soul. Classical dance has always been the pride of our institution. To grace this occasion, we now present a classical Bharatanatyam performance by the students of Bharatanatyam department, choreographed by our extremely talented Dr. Saral Ma'am, Associate Professor of Bharatanatyam.
வந்தன் இதயம் சேராய் இன்ப கனவே இறையவன் மகனே பூமி தாயின் மடியில் தவழும் எந்தன் வரமை பொன்னே தேனே தாவி வந்தன் இதயம் சேராய் இன்ப கனவே இறையவன் மகனே தென்றல் காற்றோ சாரல் போடும் மழையின் துளியோ மெல்ல வருடும் தென்றல் காற்றோ இருளை போக்கும் கதிரின் ஒளியோ கரையை வருடும் கடலின் அலையோ அனைத்தும் எனக்கு நீயே ஆனாய் அன்பே அருளே நின் ஆதாரமே அனைத்தும் எனக்கு நீயே ஆனாய் அன்பே அருளே நின் ஆதாரமே பூமி தாயின் மடியில் தவழும் எந்த மரமே பொன்னே தேனே தாவி வந்தன் இதயம் சேராய் இன்ப கனவே இறையவன் மகனே மலரிலூரும் இனிய தேரோ புல்லினுனியில் மின்னும் பனியோ மலரிலூரும் இனிய தேரோ இதழில் விரியும் நறுமுகை நகையோ இதயம் ஏங்கும் அன்பின் அமுதோ இதழில் விரியும் நறுமுகை நகையோ இதயமேங்கும் அன்பின் அமுதோ அனைத்தும் எனக்கு நீயே ஆனாய் தெய்வ குழந்தை உன் பாதாரம் பாராய் பூமி தாயின் மடியில் தவழும் எந்த மரமே பொன்னே தேனே தாவி வந்தன் இதயம் சேராய் இன்ப கனவே இறையவன் மகனே இன்ப கனவே இறையவன் மகனே இறையவன் மகனே இறையவன் மகனே. Thank you, students. கிறிஸ்து பிறந்தார் இன்று திருவிழா இனிய பெருவிழா பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் இன்று திருவிழா இனிய பெருவிழா பொங்கும் இன்பம் உள்ளம் எங்கும் பூக்கும் ஒரு விழா கிறிஸ்மஸ் பெருவிழா கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்
மகவாய் சூரியன் பிறந்த சுடர் விழா. இரவின் மடியில் நிலவின் மகவாய் சூரியன் பிறந்த சுடர் விழா. இருண்ட உள்ளங்கள் மலர்ந்திடவே விடியல் பிறந்த ஒளி விழா. இருண்ட உள்ளங்கள் மலர்ந்திடவே விடியல் பிறந்த ஒளி விழா. வானதூதன் செய்தியால் புது வாழ்த்து பிறந்த நல்விழா. வாழும் உலகிலே புதியதொரு வானம் பிறந்த புகழ் விழா. பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் இன்று திருவிழா. இனிய பெருவிழா பொங்கும் இன்பம் உள்ளம் எங்கும் பூக்கும் ஒரு விழா. கிறிஸ்மஸ் பெருவிழா. எளிமை என்றுமே உலகை வெல்லும் என்பதை சொல்லும் ஒரு விழா. எளிமை என்றுமே உலகை வெல்லும் என்பதை சொல்லும் ஒரு விழா. எளிய மனங்களை இயேசு வாழும் ஆலயமாகும் பெருவிழா. எளிய மனங்களே இயேசு வாழும் ஆலயமாகும் பெருவிழா. மானிட உள்ளம் குடிகளாய் மாற சொல்லும் எழில் விழா. மாண்பு நிறைகின்ற நெஞ்சினிலே மாபரன் பிறக்கும் பெருவிழா. பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார் என்று திருவிழா. இனிய பெருவிழா பொங்கும் இன்பம் உள்ளம் எங்கும் பூக்கும் ஒரு விழா. கிறிஸ்மஸ் பெருவிழா. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். 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 Thank you students for your beautiful carols, and thank you Dr. M. Rajesh Babu Master for your guidance. Both songs performed were composed by Dr. Nadarajan Master, former principal. Lyrics of the first song by Dr. Sister Margaret Bastin, former principal. Christmas waves a magic wand over this world. And well, now we all know that Christmas would not be the same without the very special guest. Can you guess who's the guest may be? Just now I received a call from North Pole that the Santa is about to arrive Kalikovari College of Fine Arts. Are you ready to meet him? Are you ready to meet him? Let's count down together. 5, 3, 1. Naughty, naughty Santa Claus, where are you? Oh. Are the clothes? Kitchen items. Close.
Here comes the Santa Claus. Let's welcome Santa Claus with loud cheers and joyful applause. Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டை கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். மெட்டை கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வந்தார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நடு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி.
தூதர்கள் வந்தனர். மாற்று தொழுவமாய் எந்த உள்ள மாறிட மீட்பர் பிறந்துள்ளார். எந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட இந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். எந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட இந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். அசத்திர அன்போட அழகாக மண்ணில் வந்தாரே. நீ கரையெல்லாம் மூட்டை கட்டி துற வச்சாரே. எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நினவா நான் சுத்தி வரும் பம்பரமா அனைத்தனால. சுத்தரோட அழகாக மண்ணில் வந்தாரே. என் கரையெல்லாம் மூட்டை கட்டி தூர வச்சாரே. எனக்கே ஒண்ணு புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா நான் சுத்தி வரும் பம்பரமா அண்ணன் வந்தது யாரு சொல்லுது போரு. ராச மகராசந்தா போட்டு தத்தரி கிடத்தா. இனிமே ராஜ வாழ்க்கடா போட்டு தத்தரி கிடத்தா. என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கடா. சகோதரி சவரின் அவர்களே, நமது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களே, அருட்தந்தை ஸ்டீபன் ஜெயாட் அவர்களே, நமது கல்லூரியின் முன்னாள் முதல்வர் டாக்டர் பி நடராஜன் அவர்களே, இந்த சிறப்பு விருந்தினர் பலர் இன்று நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். நன்கொடையாளர்கள், ஆசிரியர் பெருமக்களே, அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்குகின்றேன். கிறிஸ்மஸ் விழா எல்லா கிறிஸ்துவ நிறுவனங்களிலும் கிறிஸ்மஸ் சமயத்தில் நடப்பது அது இயல்பு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு நம்முடைய கல்லூரியில் இந்த விழா சற்று அர்த்தமுள்ளதாகவும் சிறப்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படி என்றால், கீழே நாம் நுழைவாயிலிலே அமைத்திருக்கக்கூடிய குடிலில் ஒரு அருமையான வாசகம் போட்டப்பட்டிருக்கு. பார்த்துருக்கீங்களா? என்ன வாசகம் போட்டிருக்காங்க? அன்பை விதைக்க ஆனந்தம் பெருக, அன்பை விதைக்க ஆனந்தம் பெருக. அதை அந்த வார்த்தையிலே குடிலிலே ஜோடித்ததுக்கு மட்டும் போடவில்லை. நம்முடைய கல்லூரியிலே இந்த ஆண்டு ஆசிரியர்கள் மத்தியிலும் அலுவலக பணியாளர்கள் மத்தியிலும் மாணவ செல்வங்கள் எல்லார் மத்தியிலும் சேர்ந்து அப்படி ஒரு வார்த்தையை நிஜமாக்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன். சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நிறைய பங்கேற்பாளர்கள் இருக்கிறீர்கள், அது ஒன்று. இன்னொன்று,
நிறைய பேர் இதற்கு தாராளமாக முன்வந்து உதவி செய்திருக்கிறீர்கள். அது சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சற்று கூடுதலாக இருக்கிறது. இதெல்லாம் உங்களுடைய நல்ல மனதை காட்டுகிறது. அன்பை மறைமுகமாக நீங்கள் விதைக்கிறீர்கள் உங்கள் செயல்கள் வழியாக. ஆனந்தத்தை இங்கே பார்க்க முடிகிறது இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில். இன்னும் பல விதங்களில் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். சிலர் பேர் தெரிய செய்கிறார்கள், சிலர் பேர் தெரியாமல் செய்கிறார்கள். அதாவது மாணவ செல்வங்களுக்கு உடை வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு தெரிந்த பல இடங்களுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு, கருணை இல்லங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எல்லாரையும் நான் இந்த ஆண்டு கூடுதலாக பார்க்கிறேன். அதுக்கு உண்மையிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுதான் உண்மையிலேயே கிறிஸ்மஸ். பிறரை நினைக்காமல், பிறருக்கு உதவாமல் நான் மட்டும் இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த கிறிஸ்மஸ் காட்சியில் வரக்கூடிய அந்த ஒரு நபர் யார்? ஏரோது. அந்த ஏரோது போல யாருமே இருக்கக்கூடாது. இயேசுனுடைய பிறப்பால் தனக்கு ஆபத்து வந்துவிடும் என்று நினைத்து இயேசுவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசுவினுடைய வயதுக்குட்பட்ட 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாவற்றையும் வெட்டி கொன்றான் ஒருவன், ஏரோது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்பாக அந்த கிருஷ்ணனுடைய பிறப்பை பற்றி படிக்கும்போது அதிலையும் அப்படித்தான் வருகிறது. விஷ்ணு பகவானை அவதாரம் எடுத்து கிருஷ்ணராக பிறக்கிறார். அந்த கிருஷ்ணனுடைய தாய் தேவகியுடைய அண்ணன் அதே போல இந்த குழந்தையால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி குழந்தைகளை எல்லாம் நிறைய பேர் கொலை செய்கிறான் என்று நான் படித்தேன். ஸோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி பார்த்தோம்னா எல்லா இடத்திலும் இப்படி ஒருத்தர் இருக்கிறாங்க. கொடுப்பவர்கள் ஒரு பக்கம், உயிரை எடுப்பவர்கள் ஒரு பக்கம், எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். நாம் உயிரை எடுப்பவர்களாக அல்ல, மாறாக பிறருக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அது கீதையில் கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவத்தில் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, அல்லது பிறருக்கு அன்பை அருளையும் கொடுப்பதை போற்றிய முகமது நபிகளாக இருந்தாலும் சரி, எல்லா மறையிலும் கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த கொடுப்பவர்களாக நாம் வாழ வேண்டும். அதுதான் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு. பிறரை பற்றி நினைக்காமல் தான் மட்டும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அது நல்லவர்கள் அல்ல, அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் இருக்காது. எனவே இந்த விழா நம்ம மத்தியில் இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களை பற்றி நம்முடைய முதல்வர் அவர்களே தொடக்கத்தில் முன்னுரையில் சொல்லிவிட்டார்கள். அருட்சகோதரி சபரின் மேரி அவர்கள் எனக்கு மிகவும் பழக்கமானவர்கள். பேரூர் பங்கில் இருந்த நாளிலிருந்து இன்று அவர்கள் பணி செய்கிற இடங்களிலே அந்த வயதான அருட்சகோதரிகள் எல்லாரையும் அவர்கள் பார்த்து கொள்ளுகிற விதத்திலே இந்த கிறிஸ்மஸ் விழாவுக்கு மிக பொருத்தமானவராக அவர் இருக்கிறார். எனவே அவரை நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த மத்தியிலே ஒத்துக்கொண்டு இவ்வளோ நேரம் எங்களோட இருக்கிறீர்கள், ரொம்ப நன்றி. அதுபோல் ஃபாதர் ஸ்டீஃபன் ஜெயாட் என்னோடு படித்தவர். நான் திருச்சிக்குள்ளாரையே இருக்கிறேன். ஆனால் அவர் உலக அளவிலே பல இடங்களுக்கு சென்று ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ் அதில் டாக்டரேட் முடித்துவிட்டு பல நாடுகளுக்கு சென்று வகுப்பு எடுத்து கொண்டிருக்கிறார். அவரையும் கடவுள் மிகப்பெரிய கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் பயன்படுத்துவார். எனவே அவர் இருப்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இன்னும் நம்முடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் பி நடராஜன் அவர்கள், நான் இன்று கேட்டுக்கொண்டேன், சார் நீங்கள் 2025 பிறக்கும்போது இங்கே முதல்வராக இருந்தீங்க, 2025 முடியும் போது நீங்கள் வந்துட்டு போங்கன்னு தான் சொன்னேன், வேறு ஒன்றும் நான் சொல்லலை. அந்த ஒரு வாரத்துக்கு அவர் சார் கிளம்பி இன்றைக்கி வந்துட்டார். அதனால் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். இந்த மேடையில் நம்முடைய மாணவ செல்வங்கள் அவருடைய கலை நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு நடனத்துறையை காட்டிலும் இசைத்துறையிலிருந்து நிறைய மாணவர்கள் மேடையில் பங்கேற்பு, அது பாடலாக இருந்தாலும் சரி நடனமாக இருந்தாலும் சரி மிக அருமையாக செய்கிறார்கள். வாழ்த்துக்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் மேடை நின்று பாடினாங்க இல்லையா, அவ்வளோ அருமையான இறைவணக்க பாடல், ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அவங்களும் அதே போல்
இதுக்காக நேரம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணி கிறிஸ்மஸ் விழாவில் பாட போகிறோம்னு சொல்லி வந்து பாடுறாங்க. அப்படி எல்லாருமே ரொம்ப நல்லா முன் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது, அதுபோல் அவங்க கிஃப்ட்ஸை ஷேர் பண்ணும்போது நீங்கள் எல்லாரும் மாணவ செல்வங்கள் எல்லாரும் அதை உற்சாகப்படுத்துறது, இந்த மகிழ்ச்சியை நான் ரொம்ப பார்த்து வியந்து போகிறேன். அது தொடரட்டும். நம்முடைய கல்லூரி மென்மேலும் அன்பிலும் அருளிலும் சிறந்த கல்லூரியாக இருக்கட்டும். நம்முடைய மான்சிங்கர் எஸ்.எம். ஜார்ஜ் அவர்கள் இப்படி நாம் எல்லோரும் மகிழ்ச்சியான ஒரு கல்லூரியாக இருக்க வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருந்தார். யாரும் உயர்ந்தவர் கிடையாது. அவரை பொறுத்தவரையில் அது பிரின்சிபலாக இருந்தாலும் சரி, சமையல் செய்கிற ஒரு பணியாளராக இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து இந்த மாணவ செல்வங்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு உயர்ந்த எண்ணத்தை கொண்டிருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனர் நம்முடைய மான்சிங்கர் எஸ்.எம். ஜார்ஜ் அவர்கள் உருவாக்கிய இந்த கல்லூரி தொடர்ந்து மென்மேலும் சிறக்க மீண்டும் ஒரு முறை என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், காட் பிளஸ் யூ. Sweet silver bells all seem to say together. Christmas is here, bringing good cheer to ring it all. Meek and level, ding dong, that is the song which offering all caroling. One seems to hear words of good cheer from everywhere, filling the air. Oh, how the power raising the sound, all hill and dale, telling little. Gaily the ring while people sing songs of good cheer. Christmas is here, merry, 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 merry Christmas, merry Christmas, merry, 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 merry Christmas, merry Christmas. Angels we have heard on high, sweetly singing o'er the plain. On the mountains in reply,
Let every heart prepare room, and heaven and nature sing, and heaven and nature sing, nature sing. Dashing through the snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. Bells on bobtails ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Merry Christmas. கலைக்கும் கலாச்சாரத்திற்கும் கருணையின் கரங்களாய் விரிந்த கலை காவிரி நுண்கலை கல்லூரியின் வளாகத்தில் இன்று இனிய ஒளியாய் மலர்ந்துள்ள கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நிகழ்வின் தலைவர் பெருமக்களுக்கும் அரங்கில் வீற்றிருக்கும் அனைத்து உயரிய உள்ளங்களுக்கும், மேலும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற எம் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் அலுவலக பணியாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் எம் கல்லூரி மாணாக்க செல்வங்களுக்கும் என் பணிவான காலை வணக்கங்களையும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுக்கு இருமுறை ஜூன் மாதமும் டிசம்பர் மாதமும் அறிவின் தீபமாக கலை காவிரி பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஜேர்னல் கடந்த ஜூன் மாதம் வால்யூம் 1 இஷ்யூ 1 எனும் முதல் பிரதியை வெற்றிகரமாக வெளியிட்டது. இன்று அந்த அறிவு பயணத்தின் இரண்டாவது மைல்கல்லாக வால்யூம் 1 இஷ்யூ 2 வெளியிடப்பட இருக்கிறது என்பது பெருமைக்குரிய செய்தி. இந்த இதழில் இடம்பெற்றுள்ள அனைத்து ஆய்வு கட்டுரைகளும் எடிட்டோரியல் போர்ட் குழுவினால் ஆய்ந்து அங்கீகரிக்கப்பட்டவை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த இரண்டாவது பதிப்பில் இறைவனை மையமாக கொண்டும் ரசங்களை அடிப்படையாக கொண்டும் டிஜிட்டல் உலகின் தாக்கமும் திருக்குறளின் தத்துவமும் சங்க இலக்கியங்களில் செழுமையும் சோபன சங்கீதத்தின் இனிமையும் கதை சொல்லலில் சமஸ்கிருத மொழியின் பங்களிப்பும் மிருதங்க கலைஞரின் ஆழமான பயணம் எனும் 8 தனித்துவமான கோணங்களில் பேராசிரியர்களாலும் ஆய்வு மாணவர்களாலும் ஆய்வு கட்டுரைகள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு கலைக்காவிரி குடும்பத்தின் சார்பாகவும் இந்த இதழின் ஜேர்னல் சீஃப் எடிட்டர் என்ற முறையிலும் என் மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். Now I request Reverend Sisters
Sovereign Mary Superior Servite Mother House to release the Kalai Kaveri Performing Arts e-Journal, Volume 1, Issue 2, December 2025. தற்போது வெளியிடப்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளின் பட்டியல். இசை நடன உருப்படிகளில் தஞ்சை பெருவுடையான் பாடல்கள் வி. லட்சுமி. The 6 types of Asya Rasas in Navarasa and their reflection in Charlie Chaplin's cinema. G. Joseph Patrick and G. Jelima Rose. இசை பரிணாமத்தில் எண்ம பதிவின் இரட்டை தாக்கம். F. பிரேம்குமார், G. Joseph Patrick. The Thirukkural's blueprint, moral and professional attributes of a model performing artist, G. Jelima Rose. Tracing performing arts in Sangakala Ilakkiyangal and their impact of society and culture, Lima Rose and P. Mariyappan. Sobana Sangeetham, a study, George Joseph and V. Lakshmi. The influence of Sanskrit tradition on storytelling and drama theatre, L. Govindan and G. Sridharani. பாலக்காடு திரு T.S. மணி ஐயர் மிருதங்க வாசிப்பில் கண்ட தனித்துவம் ஓர் ஆய்வு, ஆர். ஸ்ரீனிவாசன். இப்பொழுது இந்த ஆய்வு நூலினை வெளியிட அருள் சகோதரி சவரன் மேரி அவர்களையும், ஃபாதர் ஸ்டீஃபன் அவர்களையும், செயலர் தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்களையும், இன்றைய முதல்வர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்களையும், முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய டாக்டர் பி. நடராஜன் மற்றும் பி. மாரியப்பன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். இந்த ஆழ்வு இதழின் முகப்பு அட்டையினை மிக அழகாக கலை உணர்வுடன் வடிவமைத்த மிஸ்டர் ஜோசப் பேட்ரிக் அவர்களுக்கும், கலைக்காவிரிக்காக நேரம் பார்க்காமல் உழைக்கும் அறிவுக்கும் அர்ப்பணிப்புக்கும் அடையாளமாக நிற்கும் பேராசிரியர் பி. மாரியப்பன் அவர்களுக்கும், மேலும் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் அருள் தந்தை அவர்களுக்கும் என மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். Was seated by my side. The horse was lean and lank. Misfortune seemed his lot. He got into a drifted bank and we got upside. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Now the ground is white, so go it while you're young. Take the girls tonight and sing the sleighing song. Just get a bobtail nag, 240 for his speed. Then hitch him to an open sleigh and crack, you'll take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Thank you, sister, for releasing the issue, and thank you, everyone. This journal stands as a commitment and testament to Kalai Kaveri's commitment towards academic excellence. Next, we have a Christmas song release that is written and composed by our Reverend Father Secretary. We like to call our respected Principal Ma'am to release the song. கண்ணான கண்ணின் மணி கண்ணுறங்க செல்ல மணி ஆரீரோ நான் பாடுறேன். பொன்னான பொன்னின் மணி பொங்கி வரும் வெள்ளி மணி தாலேலோ நான் பாடுறேன்.
நம்முடைய முதலாம் ஆண்டு இசைத்துறை மாணவி தானியா அவர்களால் பாடப்பட்டிருக்கிறது. தானியா, உண்மையிலேயே இந்த இளம் பாடகி இன்னும் சில ஆண்டுகளில் ஒரு மிகச்சிறந்த பாடகியாக வருவார் என்பது என்னுடைய கணிப்பு மட்டுமல்ல, எல்லாருடைய கணிப்பும். இசைத்துறையில் நிறைய ஆசிரியர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். அதுபோல் ஏற்கனவே ஒரு தடம் பதித்த ஒரு இளம் புயல், ஒரு ரஹ்மான் நம்முடைய கல்லூரியில் இருக்கிறார் என்றால் அது அகஸ்டின் ஜெபக்குமார். அகஸ்டின் ஜெபக்குமார் இந்த ஆண்டு டிஎம்டி செய்து கொண்டிருக்கிறார். பிரேம் சார் அந்த ஒரிஜினல் மியூசிக் 1997ஆம் ஆண்டு உமாரமணன் அவர்கள் பாடிய அந்த பாடலை தானியாக பாடியிருக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கோம் அந்த பாட்டை. தப்லா அப்படியே ஒரிஜினலாக இருந்ததை அப்படியே நம்ம பிரேம் சார் வாசிச்சிருக்கிறார் தப்லா. வாழ்த்துக்கள் சார். அதுபோல் ரெக்கார்டிங் நம்முடைய தமிழ்ச்செல்வன் சொல்ல வேண்டியதே இல்லை, அருமையான ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இதை யூடியூப்பில் அப்லோட் செய்யும்படி ஆண்டோ அவர்களை, நம்ம அலுவலக பணியாளர் ஆண்டோ அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாணவ செல்வங்கள், கலைக்காவிரியோட யூடியூப்பில் நீங்கள் இந்த சாங்கை நீங்கள் கேட்கலாம். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. அடுத்ததாக நமது இசைத்துறை மாணவர் செல்வன் கே ஜினோ அவர்களின் கிறிஸ்துவ பாடலை வெளியிடுவதற்கு நமது முன்னாள் முதல்வர் டாக்டர் ப நடராஜன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். Reverend Father Louis Brito, the Director and Secretary of the College, Father Stephen from Papal Seminary, Pune, and Dr. Uma Mageshwari, the Principal of the College, the former Principal of the College, Dr. Nadarajan, all the faculty members, supportive staff, the guests, and dear students. Good afternoon to one and all. இவ்வளோ ஒரு அழகான கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கப்ப நான் மெசேஜ் கொடுக்கறது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபாதர் கூப்பிட்டதை நான் மறுத்து பார்த்தேன். ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண பிறகு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு இங்கே நடந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுடைய பாடல்கள், நடனம் ரொம்ப அருமையானதாக இருந்தது. அதாவது ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படின்றதோட இளம் பாடகர்களையும் நடிகர்களையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு தளமாக இந்த கலைக்காவிரி காலேஜ் இருக்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த காலேஜுடைய தரம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருது. அதுலேயும் ஃபாதர் லூயிஸ் பிரிட்டோ இந்த காலேஜுக்கு டைரக்டராக செக்ரட்டரியாக வந்த பிறகு இதனுடைய தரம் மிகவே உயர்ந்து வருது அப்படின்றத நினச்சி ஃபாதரை நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியர் ஃபாதர். இந்த நேரத்தில் அருமையாக நீங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, அதாவது எல்லோரும் கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு ஷேர் பண்ணிங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க. அதை பார்க்குறப்ப நிறைய பேர் நான் கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், ஆனாலும் கூட எல்லாரும் கிறிஸ்மஸ் கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே ஒரு நிறைவான மகிழ்ச்சியோடு இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதற்கப்ப உண்மையாகவே கடவுள் கொண்டு வந்த மகிழ்வும் நிறைவும் இங்கே இருக்குது அப்படின்றத நினச்சி சந்தோஷப்படுறேன். இப்போ செய்திக்கு வர்றப்ப, அதாவது கடவுள் தன்னுடைய அன்பை இந்த மனுக்குலத்தின் மீது காட்டுறதுக்காக தான் தானே மனு உரு எடுத்து இந்த உலகிற்கு வந்ததை தான் நம்ம கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா கடவுள் அன்பாக இருக்கிறார் அப்படின்ற செய்தியை. இதை ஒரு அரசன் தன்னுடைய அரசவையில் அமைச்சர்களை எல்லாரையும் ஞானிகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்குறார். ஏன் கடவுள் இந்த உலகத்துக்கு தானே வரணும், அதாவது தன்னுடைய மகனை அனுப்பணும், ஏன் வேறு வழியில் எப்படியாவது தன்னுடைய அன்பை இந்த உலகத்துக்கு காமிச்சிருக்கலாம் தானே
அப்படின்னு கேட்குறாரு. உடனே அமைச்சர்கள் எல்லாரும் ஞானிகள் இவங்கெல்லாம் பல பதில் சொல்கிறாங்க. இல்லை, வாக்கு மனுவானார், அவரே இந்த உலகத்துக்கு வந்தார், கடவுளுடைய அன்பை அப்படி தான் காட்ட முடிஞ்சுது அப்படின்னலாம். அப்படியெல்லாம் சொல்கிறப்ப அரசருக்கு ஒரு திருப்தியாகவே இல்லை. ஏன் நினச்சிருந்தா யாரையாவது அனுப்பியிருக்கலாமே, எவ்வளோ அவர் கடவுள் தானே, ஏதாவது புதுமைகள் செய்திருக்கலாமே அப்படின்னெல்லாம் கேட்குறார். இருந்தாலும் அமைச்சர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பதில், எதுவுமே அவருக்கு திருப்தியாக இல்லாதனால ஒரு அமைச்சர் சொல்கிறார், அரசே வாங்க நம்ம ஒரு படகு பயணம் போயிட்டு வரலாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படகுல பயணம் போயிட்டுருக்குறாங்க. அப்படி போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு அமைச்சர் ஒருத்தர் சும்மா ஒரு கல்லை தூக்கி அந்த ஆற்றில் போட்டுறாரு. ஆற்றில் போட்டுட்டு, அரசே உங்கள் பையன் கடலில் குதிச்சிட்டான், அந்த ஆற்றில் குதிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறார். உடனே எதுவும் அடுத்த செகண்டே அரசர் ஆற்றுக்குள்ளே குதிக்கிறார். ஆனால் அங்கே கல்லை தான் தூக்கி போட்டார், அரசனோட மகனை இளவரசன் அங்கே தூக்கி போடல. உடனே சொல்கிறாரு, அரசே வாங்க அப்படின்னு மற்ற அமைச்சர்கள்லாம் சேர்த்து அவரை கொண்டு வந்துடுறாங்க படகுக்கு. அப்போ தான் கேட்குறாங்க, ஏன் நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம், படை வீரர்கள் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் நிறைய நல்ல நீந்தக்கூடியவங்க இருக்காங்க, எங்களையெல்லாம் அனுப்பாமல் நீங்கள் உங்கள் மகன் கடல் இது ஆற்றில் குதிச்சுட்டாருன்னொன்னே ஏன் நீங்கள் போகிறீங்க, மற்றவங்களை அனுப்பியிருக்கலாம் தானே அப்படின்னு கேட்குறப்ப, அது என்னோட மகன், என்னை நான் ரொம்ப அன்பாக நேசிக்கிற என்னுடைய மகனை உங்களை நம்பி நான் எப்படி இது பண்ண முடியும், நானே காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் குதித்தேன் அப்படி. அதுதான் கடவுள் இந்த உலகத்தின் மீது அந்த அளவு தன் ஒரே பேரான மகனையே இவ்வுலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் இவ்வுலகின் மீது அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்கிறது அதுதான் கிறிஸ்மஸ். கடவுள் மனித உருவம் எடுத்து இந்த உலகிற்கு வந்த உடனே யாருக்கு முதல் முறையாக அவருடைய பிறப்பை பற்றி அறிவிக்கப்பட்டது, யாருக்கு அறிவிக்கப்பட்டது அவர் பிறப்பு செய்தி? இடையர்களுக்கு. ஏன் இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது? இன்னும் யாரோ அரசர், ஏரோது அரசர் இருந்தார், இன்னும் எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஏன் இவங்க இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது? நல்ல மேய்ப்பராக அவர் பின்காலத்தில் வருவார். இன்னும் நல்ல பதில், இன்னும் சரியான பதில் வரலை. கடைநிலையில் உள்ள மக்களுக்கு கடவுள் இந்த உலகுக்கு வந்த செய்தி கொடுக்கப்படணும் முதலாக. ஒருவேளை மற்றவங்களாம் எளிதாக போய் அவங்கள கடவுளை பார்த்துடலாம். ஆனால் இந்த கடைநிலையில் இடையர்கள், நம்ம இப்போ உள்ள சூழலை விட அந்த கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த காலத்தில் இடையர்கள் அப்படின்றவங்க ஒரு பொருட்டாகவே இல்லை. சும்மா அவங்களும் விலங்குகளோடு ஒன்றா வயல்கள் வெளிகளில் தங்களுடைய கிடைகளை மேய்த்துக்கிட்டு, அப்படிப்பட்டவங்க ஒரு மனித குலத்தில் ஒருவராக கருதப்படாமல் விலங்குகளோடு ஒன்றாக கருதப்பட்டு அங்கே இருந்தவங்க, அவங்களுக்கு தன்னுடைய பிறப்பின் செய்தி முதல் முறையாக அறிவிக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் இதே போல் இந்த ஏழை எளிய மக்கள், ஆதரவற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், முதியோர், குழந்தைகள், இப்படி எத்தனையோ பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையவே பணயமாக வைத்து அவங்களுக்காக தங்களுடைய வாழ்வை அதாவது கடவுளுடைய சாயலில் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க தொடக்க காலத்திலிருந்து. அதுலேயும் குறிப்பாக இந்த 20, 21ஆம் நூற்றாண்டுகளில் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப அறிமுகமான இந்த ரீசண்டாக ஃபாதர் அந்த இதை பற்றி ரொம்ப அடிக்கடி அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது எல்லாரையும் இன்சிஸ்ட் பண்ணாங்க போய் பார்க்கணுன்னு சொல்லி. யாரை பற்றி? ராணி மரியா, த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், இல்லையா? எல்லாரும் பார்த்துட்டிங்களா அந்த ஃபில்ம்? இல்லையா? இங்கேயே பார்த்துட்டீங்க. ஓகே, வெரி குட். அந்த அவங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கல்ல எப்படி அவங்க அந்த பழங்குடி மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய சமூக சூழல், கிடைக்கக்கூடிய அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மேம்பாட்டு திட்டங்களெல்லாம் சரியான விதத்தில் வந்தடையலை, அவங்கள ஒருங்கிணைத்து அந்த கந்துவட்டிக்காரர்கள்ட்ட எப்படி அவங்க மக்கள் தங்களுடைய நிலப்புலங்களை இழந்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள சிறு சேமிப்பு தொடங்க வச்சு எப்படி அவங்கள முன்னேற்றினாங்க, இது எல்லாமே அவங்களோட லைஃப்பில் இருந்து பார்த்தோம். அதுக்கு அவங்களுக்கு கிடைத்த பரிசு என்ன? ராணி மரியாவுக்கு இறுதியாக கிடைத்த பரிசு என்ன? அவங்க கொலை செய்யப்பட்டாங்க, இல்லையா?
அந்த கொலை செய்யப்பட்டதுலேயும் அதன் பிறகு அவங்களுடைய தங்கை செல்மி பால் எஃப்சிசி காங்கிரிகேஷன் நாங்கள்லாம் பக்கத்து கம்யூனிட்டியில் இருந்திருக்கோம். அந்த சிஸ்டர் செல்மி பால் நான்லாம் போபாலில் ஜஸ்ட்டு ஒரு ரொம்ப அடுத்தடுத்த கம்யூனிட்டியில் இருந்திருக்கோம், கூடவே இருந்திருக்கோம். அவங்களுக்கு இருந்த கரேஜ் போய் ப்ரிசனில் அந்த அந்த கொலையாளியை ராக்கி ரக்ஷாபந்தன் அன்னைக்கு ராக்கி கட்டி அவங்கள மன்னிச்சது. அடுத்த வருஷம் அவங்களுடைய அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து அவருடைய கரங்களை முத்தி செய்தது. இதெல்லாம் ஒரு பெரிய செயல். கடவுளுடைய அன்பு இருந்தாலொழிய இதை யாராலையும் செய்ய முடியாது. அடுத்த ஒரு மாமனிதராக நம்மளுடைய இந்திய நாட்டில் மிகவும் போற்றக்கூடிய விதத்தில் இருந்தவங்க, வெளிநாட்டில் இருந்து வந்து கல்கத்தாவில் அதிகமாக பணி செய்தவங்க யார்? அன்னை தெரசா. அவங்கள பற்றியும் தெரியும். அவங்க அதாவது பிறந்தது அல்பேனியாவில், ஆனால் நீண்ட நாட்கள் அவங்க பணி செய்தது மக்களுக்காக இருந்தது கல்கத்தாவில். அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் நம்ம நிறைய வாசிச்சிருப்போம், நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் பார்த்துருப்போம், நிறைய அவங்கள பற்றி தெரியும். அவங்களுடைய அவங்க செய்கிற பணியை அவங்களுடைய சபை சகோதரிகள், அதாவது இந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி, அவங்க செய்கிற பணியை மற்ற யாரும் அந்தளவுக்கு செய்திட முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஏன்னா அங்கே கல்கட்டாவில் எங்கள் காங்கிரிகேஷன் இருக்கிறதுனால அவங்களுடைய மையங்களுக்கு நானும் போயிருக்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை, எனக்கு தைரியம் இல்லை அந்த மாதிரி செய்யக்கூடிய அவங்க செய்கிறதுக்கு. அவங்க வந்து அதாவது ஒரு முறை அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஏன்னா அவங்கள்ட்ட எந்த இன்கம் ஜெனரேட்டிங் சோர்ஸும் கிடையாது. எல்லாமே மற்றவங்களுக்கு பணிபுரியக்கூடிய மையங்களாக தான் வச்சுருக்குறாங்க. அந்த இதில் ஒரு தடவை அவங்க போய் மற்றவங்கள்ட்ட கடைகளில் அங்கங்கே பிச்சை எடுத்து தான் அவங்கள நம்பி இருக்கிற இந்த ஏழைகள், அனாதைகள், முதியோர்கள், இறக்கும் தருவாயில் இருக்கவங்க, குழந்தைகள், இவங்களுக்கு அவங்கள பாதுகாக்க முடியுது. அப்படி போய் ஒரு கடைக்காரர்கிட்ட போய் கை நீட்டி அவங்களுக்கு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கை நீட்டுறாங்க. உடனே அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, காரி துப்புறாரு. காரி துப்புன உடனே நம்மளாக இருந்தால் அந்த இடத்துல உடனே என்ன பண்ணுவோம், நான் எப்படிலாம் பணி செய்கிறேன், இப்படி பண்ணிட்டாங்களே, நமக்குள்ளே ஒரு ஈகோ ஒரு மாதிரி ஆகும். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கையை தன்னுக்கிட்ட எடுத்துட்டு அடுத்த கையை நீட்டி, இது எனக்கு இருக்கட்டும், ஆனால் என்னையை நம்பி இருக்கிற அந்த மக்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கையை நீட்டின உடனே எந்த ஒரு முகத்தில் வேற்றுமையோ வெறுப்போ காமிக்காமல் அடுத்த கையை நீட்டினோடனே அந்த கடைக்காரருக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, தன்னுடைய செயலை நினச்சி அவனுக்கே கேவலமாகி அதுக்கப்புறம் அன்னை நடத்தின அந்த எல்லா நிறுவனங்களுக்கும் அதிகமாக உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக அவர் மாறினார். அதே போல் அவங்க உயிரோடு இருக்கிறப்பயே 1979 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றாங்க. அதுக்கப்புறம் பாரத ரத்னா விருதும் பெற்றாங்க. அவங்க இறந்தப்ப எப்போ இறந்தாங்க யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 1997 டீச்சர்ஸ் டே செப்டம்பர் 5 அன்னைக்கு இறந்தாங்க. அவங்க இறக்குற நேரத்தில் அவங்களுடைய காங்கிரிகேஷன் 123 நாடுகளில், 1-2 நாடு இல்லாத 123 நாடுகளில். இப்போ எங்களுடைய காங்கிரிகேஷன் 172 வருஷத்தில் இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறது 4 நாடுகளில் தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க 1950 தான் தொடங்கினாங்க. அவங்க இறந்தது 1997. அந்த ஒரு 47 வருடங்களுக்குள்ள 123 நாடுகளில் 610 தொண்டு நிறுவனங்கள் இயங்கிக்கின்றிருந்துச்சு. இந்த ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவங்க, யாருமே இல்லாதவங்க, அப்படி அந்த மாதிரி அந்த அளவுக்கு கடவுளுடைய இரக்கத்தை, அன்பை மக்களுக்கு கொடுத்த ஒரு சிறந்த மாமனிதர் அவங்க. அடுத்து இதே போல் வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்த அடுத்த நபரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க கிரஹாம் ஸ்டெயின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. அவர் எந்த நாட்டிலேருந்து வந்தார் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாந்து அப்படின்ற இடத்துல இருந்து
இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு வந்தார்? ஒரிஸ்ஸா. ஒரிஸ்ஸாவில் உள்ள மயூர்பஞ்ச் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஏறக்குறைய 34 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். அவர் செய்த பணி என்ன? தொழுநோயாளர்களுக்கு குணமளித்தது. நம்ம இப்போ உள்ள நம்மளுடைய சூழலில் கூட தொழுநோயாளர்களை பார்த்தா நமக்கு அதாவது நம்ம ஈஸியாக அவங்கள நம்மளோட ஒருவராக ஏற்றுக்கொள்வோமா? அந்த மனநிலை இருக்கா? நமக்கு ஈஸியாக ஏற்றுக்கொள்வோமா? யாராவது தொழுநோயாளியை பார்த்தோன்னாக்க, சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஏற்றுக்குவோமா? கொஞ்சம் ஒரு அருவருப்பா, ஒரு மாதிரி முகத்தை சுழிச்சிட்டு கொஞ்சம் ஒதுங்கி உட்காந்தி அதெல்லாம் செய்வோம் தானே? அப்படிப்பட்ட இப்போவே இருக்குது. ஆனால் அவர் வந்து 34 ஆண்டுகள் இந்த ஒரிசா மாநிலத்தில் உள்ள மயூர்பஞ்ச் அப்படின்ற இடத்துல பணிபுரிஞ்சு அதில் அந்த தொழுநோயிலிருந்து மீண்டு வந்தவங்களுக்கு மறுவாழ்வு மையங்களை அமைச்சு இந்த கூடை பின்னுறது, அப்புறம் பாய் பின்னுறது இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி வச்சார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை கடைசியில் என்ன பண்ணாங்க? பஜ்ரங்கதள் ஜீப்பில் அவரையும் அவருடைய 2 மகன்கள், சின்ன பசங்க, பிலிப்பு திமோத்தி 3 பேரையும் உயிரோடு நள்ளிரவில் ஜீப்பில் வச்சு எரிச்சாங்க. ஆனால் எரித்த பிறகு அவங்களுடைய துணைவியார் என்ன சொன்னாங்க? கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ், நான் மனதார இவங்களை மன்னிக்கிறேன். இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற சிறப்பான கொடை. அடுத்து இன்னும் ஒருத்தரை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். முக்கியமான ஒருத்தர் இந்த 2021 அதிகமாக நம்மளால் அனைவராலையும் பேசப்பட்டு போற்றப்பட்ட ஒரு மாமனிதர், இயேசு சபை துறவி. யார்? ஃபாதர் ஸ்டான் சுவாமி. அவர் எங்கே பிறந்தார்னு தெரியும்ல? தமிழ்நாட்டில் லால்குடி பக்கத்தில் உள்ள விரகாலூர் அப்படின்ற கிராமத்தில் தான். இங்கே பிறந்தவர் இயேசு சபையில் சேர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் போய் அங்கே உள்ள அந்த பழங்குடியின மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை, அதாவது எப்படி ராணி மரியா த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் ஆனாங்களோ, அவர் வந்து வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி அவர் செயல்பட்டார். அவருடைய பணிகள் இருந்தது. அவருடைய முதிர் வயது 83வது வயதில் என்ன பண்ணாங்க? அவர் மேலே என்ன ஒரு குற்றச்சாட்டு இருந்தது? பீமா கொரேகான் கலவர வழக்கு, அப்படி அதோட தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வச்சு அவரை கைது பண்ணினாங்க. கைது பண்ணி தலோஜா மத்திய சிறையில் அடைச்சிருந்தாங்க. அடைச்சிருக்கிறப்ப அவருக்கு ஒரு வியாதி இருந்தது. என்ன வியாதி? அவரோட வியாதி என்னதுன்னு தெரியுமா? இந்த பார்க்கின்சன்ஸ், அந்த உடல் நடுக்கம், கையெல்லாம் நடுங்கும். அந்த பார்க்கின்சன்ஸ் இதில் அவரால் தண்ணி டம்ளர் அப்படி கையில் பிடிச்சி குடிக்கக்கூட முடியாது, ஏன்னா நடுக்கும். அதுக்காக அந்த சிப்பர் ஸ்ட்ரா அது கேட்டால் அது கூட சிறையில் அவருக்கு மறுக்கப்பட்டது. அப்போ ஆனால் அந்த நிலையிலையும் அவர் சிறையில் இருக்கிறப்போ கூட அவர் என்ன சொல்கிறாரு? ஈவன் த கேஜ் பேர்ட் கேன் ஸ்டில் சிங். நான் சிறையில் இருந்துக்கிட்டும் என்னால் பாட முடியும், எத்தனையோ செயல்களை என்னால் செய்ய முடியும் அப்படின்றத அவருடைய இயேசு சபை நண்பர் ஒருவருக்கு எழுதிய கடிதத்தில் அதை எழுதியிருந்தார். இவரை பற்றி இந்த பிரசாந்த் பூஷன் அப்படின்றவர் ட்விட்டரில் கொடுத்துருந்த செய்தி என்ன அப்படின்னா, அரசும் நீதிமன்றமும் ஒரு முதிய மனித உரிமை போராளியை கொன்றுவிட்டன. ஸ்டான் சுவாமி போன்ற அன்பான மனிதநேயமிக்க நபரை இனிமேல் சந்திக்க முடியாது. இந்த பிரசாந்த் பூஷன் அப்படின்றவர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லாயர் இன் த சுப்ரீம் கோர்ட். அவர் வந்து ஃபாதர் ஸ்டான் சுவாமியை பற்றி இப்படி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கார். அப்போ நம்ம இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ பேரை நம்ம அடிக்கிக்கிட்டே போகலாம். சிஸ்டர் ராணி மரியா, அன்னை தெரசா, கிரஹாம் ஸ்டெயின்ஸ், ஃபாதர் ஸ்டான் சுவாமி, இன்னும் எத்தனையோ பேர் இன்றைக்கும் கடவுளாக இந்த உலகத்தில் கடவுளுடைய அன்பை, பேரிரக்கத்தை, கனிவை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க, வாழ்ந்து தங்களுடைய அதாவது அவங்க வாழ்வு முடிஞ்சு போயிடுச்சு, ஆனாலும் இன்னும் நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் நிறைந்து இருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு
இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை இந்த கல்லூரியில் சிறப்பித்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இன்றைய இந்த கிறிஸ்மஸ் செய்தியாக நாம் எடுத்து செல்ல வேண்டியது, நாம் இருக்கக்கூடிய இடங்களில் உள்ளவர்களுக்கு நாம் த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அப்படி இருப்போம் அப்படின்ற உறுதியோடு நம்ம இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை, இந்த மெசேஜை நம்ம எல்லாரும் எடுத்து செல்வோம். ஸோ இந்த வாய்ப்பளித்த அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி கூறி எனது இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஷ் யூ a happy Christmas and a prosperous new year to all of you. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அப்படி குடிகொண்ட இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது விண்ணுலகில் மாட்சியும் மண்ணுலகில் சமாதானத்தையும் கொண்டு வந்தார். அந்த சமாதானம் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும். இன்று இந்த கிறிஸ்து பிறப்பு விழா மிக அருமையாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து மிக அருமையான செய்திகளை நமக்கு வழங்கிய சிஸ்டர் சவரின் மேரி அவர்களுக்கு எங்கள் இதயம் நிறைந்த நன்றிகளையும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவானது மிக சிறப்பாக இன்று நடைபெற, ஏன்னா பல்கலைக்கழக தேர்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இன்றைக்கி மட்டும்தான் யாருக்கும் எக்ஸாம் இல்லை. ஸோ அதை கருத்தில் கொண்டு இன்று மிக சிறப்பாக நடைபெற பல உதவிகளையும் பல செயல்களையும் செய்து திட்டமிட்ட எம் கல்லூரி செயலர் தந்தை அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் இதயம் நிறைந்த நன்றியையும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நல்லபடியாக நடைபெற உழைத்த ஆசிரிய பெருமக்களுக்கும், இவ்விழாவில் பாடல்கள் பாடி நடனங்கள் ஆடி நம்மை மகிழ்வித்த மாணவ செல்வங்களுக்கும் எங்கள் இதயம் நிறைந்த நன்றிகளையும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று கிறிஸ்மஸ் தாத்தாவாக வந்த பாலாஜி ராஜா அவர்களுக்கும் எங்கள் நன்றிகள். இந்த விழாவிற்கு பல்வேறு உதவிகளை செய்து உதவிக்கரம் நீட்டிய எங்கள் கண்களுக்கு தெரியாத, பேர் சொல்ல விரும்பாத உதவியாளர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகள். எங்கள் மகிழ்வில் பங்கு கொண்ட ஃபாதர் ஸ்டீஃபன் மற்றும் எங்கள் முன்னாள் முதல்வர் நடராஜன், மேலும் விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பும் பகிர்வும் நம் வாழ்வில் வளரட்டும், தொடரட்டும். இறை பாலகனின் சமாதானம் நம் அனைவர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் குடிகொள்ளட்டும். அனைவருக்கும் மறுபடியும் என் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.